இருக்கிறானா இல்லையா எனும் ஐயத்தை எழுப்புவது இருவர். இருக்கிறானா இல்லையா எனும் ஐயத்தை எழுப்புவது இருவர். ஒன்று பரம்பொருள் ஆன பராபரன், இன்னொன்று ஈழத்தமிழருக்கு அரும்பொருள் ஆன பிரபாகரன். ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா, கொல்லைவாழினை எடடா மிக கொடியோர் செயல் அறவே. புகைவாழ் ஒரு புலியே உயர் குணமேவிய தமிழா. நீ வந்து எதுக்கு கஞ்சி வச்சிருவான்? அவங்க வந்து லாஸ்ட்டு அவங்க 7 நாள் வந்து சாப்பாடு இல்லாமல் நிறைய பேர் இருந்தாங்க. அப்போ கடைக்கட்ட பொங்கி சாப்பிட்டு தான் வந்து அவங்க அந்த கடைசி யுத்தத்தில் வந்து உயிர் வாழ்ந்தாங்க. ஸோ அது நினைவாக வந்து அவங்களுக்கு கஞ்சி தான் வந்து இப்பயும் முள்ளிவாய்க்காலில் இன்னைக்கு போனாலும் கஞ்சி தான் ஊற்றுவாங்க. எங்கேயுமே உப்பு போடாத கஞ்சி. அதுவும் அது எப்பயும் நம்ம அங்கே விரும்பி சாப்பிட்ற சுண்டல். நம்ம எப்பயும் நம்ம தமிழ் பண்பாட்டு தொட்டு வர்றதால பொரி அவுள் இதெல்லாம் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் அவங்களோட ஆன்மா வந்து எந்த ஒரு இதுவும் இல்லாமல் நிம்மதியாக சாந்தி அடையணும்னு சொல்லிட்டு ஒரு 10 நிமிஷம் மௌனம் செஞ்சுட்டு பூ வந்து கிட்ட போய் பொறுமையாக போடுங்க. கண்ண முடியும் ஒரு 10 நிமிஷம். வலியோர் சிலர் எளியோர் தமை வதையே புரிகுவதா, மகராசர்கள் உலகாளுதல் நிலையா எனும் நினைவா.